வரவேற்கிறேன். தலைப்புச் செய்திகள். 50வது பொன்விழாவை முன்னிட்டு நசரேத் அனெக்ஸ் பள்ளியில் நடைபெற்ற சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வு. ஆவடி காமராசர் நகர் நசரேத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் மேற்கொண்ட நிலையான வளர்ச்சிக்குரிய திட்டப்பணி. காமராசரின் பிறந்தநாள் விழாவை கொண்டாடிய நசரேத் பள்ளிகள். நசரேத் மகளிர் கல்வியியல் கல்லூரியில் தொடங்கப்பட்ட ஈச் ஒன் டீச் ஒன் திட்டம். தி நாசரேத் அகாடமி பள்ளியின் தமிழாசிரியர்கள் மேற்கொண்ட புத்தாக்க பயிற்சி. ஆவடி காமராசர் நகர் நசரேத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் காமர்ஸ் கிளப் மூலம் நடத்தப்பட்ட நிகழ்வு. சுற்றுப்புற தூய்மையை முன்னிட்டு பிஎட் கல்லூரியில் தொடங்கப்பட்ட திட்டம். ஆவடி காமராசர் நகர் தி நாசரேத் அகாடமி பள்ளியில் நடைபெற்ற கண் பரிசோதனை முகாம். தி நாசரேத் அகாடமி பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற கல்ச்சுரல் புரோகிராம். இனி விரிவான செய்திகளை காணலாம். 50வது பொன்விழாவை முன்னிட்டு நசரேத் அனெக்ஸ் பள்ளியில் நடைபெற்ற சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வு. நாசரேத் கல்வி குழுமத்தின் 50வது ஆண்டு பொன்விழா நிகழ்வின் கொண்டாட்டமாக நெகிழியற்ற சமுதாயத்தை உருவாக்குவோம், சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைப்போம் என்பதை மையப்படுத்தி நிகழ்ச்சியானது கடந்த 12/7/2025 அன்று பள்ளி வளாகத்தில் தொடங்கப்பட்டது. விழாவின் தொடக்கமாக 50ஆம் ஆண்டு விழாவினை குறிக்கும் பொருட்டு பள்ளியின் லோகோ பொறிக்கப்பட்ட கொடி ஏற்றப்பட்டது. இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக 40வது வார்டு கவுன்சிலர் திரு சத்யா கோ ரவி அவர்கள் தலைமையில் திரு ராஜேந்திரன் ஆவடி சிட்டி ஹெல்த் ஆபீசர், திரு விஜயன் 40வது வார்டு வட்ட செயலாளர், திரு சண்முக சுந்தரம் முத்துமாரியம்மன் கோவில் அறக்காவலர், திரு ரமேஷ் பாபு, திரு இ ராஜேந்திரன், திரு சங்கர் பிரசாத், திருமதி உஷா பாலாஜி குளோபல் வைஸ் பிரசிடென்ட் முதலானோர் கலந்து கொண்டனர். கடவுள் வாழ்த்துடன் தொடங்கிய நிகழ்வானது சிறப்புரையில் திரு ராஜேந்திரன் அவர்கள் ஒவ்வொருவரும் கட்டாயம் குப்பைகளை தரம் பிரித்து துப்புரவு பணி ஆளர்களிடம் கொடுக்க வேண்டும் என்றும், ஒவ்வொருவர் வீட்டிலும் கட்டாயம் 2 குப்பை தொட்டி இருக்க வேண்டும் என்றும், இந்த விழிப்புணர்வு மாணவர்களிடம் இருந்துதான் தொடங்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். மேலும் துப்புரவு பணியாளர்கள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு குப்பைகளை தரம் பிரிப்பது குறித்த மாதிரிகளை செய்து காட்டினர். குப்பைகளை அகற்றுவது, நெகிழியை தவிர்ப்பது குறித்து நடனம் ஒன்று மாணவிகளால் நிகழ்த்தப்பட்டது. பின்னர் ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவியர் என 3 குழுக்களாக பிரிந்து சென்று TNHPயில் உள்ள ஒவ்வொரு வீடுகளுக்கும் சென்று நெகிழி விழிப்புணர்வை குறித்து தங்களுடைய மனப்போக்கை அறியும் பொருட்டு 5 வினாக்கள் அடங்கிய தாளினை கொடுத்து அதற்கான பதில்களை ஒவ்வொரு குடும்பத்தினரிடமிருந்து பெற்றுக்கொண்டு நாசரேத் கல்வி குழுமத்தின் சார்பில் துணிப்பை ஒன்றை வழங்கி அதனை பயன்படுத்தும்படி ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் வழங்கினர். காலை சுமார் 9 மணி அளவில் தொடங்கிய இப்பணி மதியம் 1:30 மணி வரை நடைபெற்றது. மீண்டும் பள்ளி வளாகத்தை அடைந்த ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள், வருகை புரிந்த சிறப்பு விருந்தினர் என அனைவருக்கும் தலைமை ஆசிரியர் எஸ் சுதாகர் அவர்கள் நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூற நாட்டுப்பண்ணுடன் விழா இனிதே நிறைவு பெற்றது. ஆவடி காமராசர் நகர் நசரேத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் மேற்கொண்ட நிலையான வளர்ச்சிக்குரிய திட்டப்பணி. ஆவடி காமராசர் நகர் நாசரேத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் சார்பாக பள்ளியின் முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங் தலைமையில் ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் என குழுவாக மனிதநேயம் அறக்கட்டளைக்கு சென்று அங்குள்ள முதியவர்களுக்கு அறுசுவை உணவை அன்புள்ளத்துடன் கொடுத்து மகிழ்ந்தனர். என் பள்ளியின் 50வது ஆண்டை நினைவுபடுத்தும் விதமாக 50,000 மரக்கன்றுகளை நட்டு சுற்றுப்புற சூழலை மேம்படுத்தும் வகையில் தொடக்க நிகழ்வாக மனிதநேய அறக்கட்டளைக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் அறக்கட்டளை அருகில் வசிப்பவர்களுக்கும் 100 மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன. முக்கிய நிகழ்வாக ஆவடி நகராட்சி ஊழியர்கள், STG உறுப்பினர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் மனிதநேய அறக்கட்டளையின் சுற்றுப்புறங்களை தூய்மைப்படுத்தினர். முதியவர்களின் மனதை நெகிழ்விக்கும் விதமாக கலை நிகழ்ச்சிகளும் நிகழ்த்தப்பட்டு நிகழ்ச்சியை மேலும் சிறக்க செய்தனர் எம் பள்ளியின் மாணவ மாணவிகள். இறுதியாக பாதுகாப்பான சூழலை நம் எதிர்கால சந்ததிக்கு உருவாக்கும் குறிக்கோளுடன் இந்நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. காமராசரின் பிறந்தநாள் விழாவை கொண்டாடிய நசரேத் பள்ளிகள். தமிழகத்தின் முன்னாள் முதல்வரும் கல்விக்கு தூணாக திகழ்ந்த பெருந்தலைவர் காமராசரின் 123வது பிறந்தநாள் விழா நாசரேத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. காலை 9 மணி அளவில் காமராசரின் பிறந்தநாள் விழா பள்ளியின் முதல்வர் ஜெயந்தா வில்சன் அவர்களின் தலைமையில் தொடங்கப்பட்டது. காமராசரின் வாழ்க்கை பயணத்தை மாணவர்களுக்கு தமிழாசிரியர் உரையாக பகிர்ந்தார். குறிப்பாக காமராசர் கல்விக்காக செய்த சாதனைகள் மாணவர்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. பின்னர் மாணவ செல்வங்கள் பங்கு பெற்ற பேச்சு போட்டிகள், பாடல்கள் மற்றும் கவிதைகள் மூலம் காமராசரின் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சிறப்பாக பேசின மாணவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. காமராசர் பிறந்தநாள் அன்று மாணவ செல்வங்களுக்கு அவரது வாழ்க்கை பயணம் காணொளியாக காட்டப்பட்டது. மிக உற்சாகத்துடன் மாணவர்கள் அதை கண்டுகளித்தனர். கல்வி வளர்ச்சி நாள் என அழைக்கப்படும் இந்த நாளில் மாணவர்கள் கல்வியின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டனர். விழாவின் இறுதியில் நன்றி உரையுடன் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. இவ்விழா மாணவர்களின் திறமைகளை வளர்த்ததோடு சமூக பொறுப்பையும் உணர்த்தியது. ஆவடி காமராசர் நகர் தி நாசரேத் அகாடமி பள்ளியில் காமராசரின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது.
இவ்விழாவினை பள்ளியின் முதல்வர் திருமதி ஷீலா மங்கலம் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஸ்டெல்லா ஜேம்ஸ் அவர்கள் தலைமையேற்று நடத்தினர். அவர்களை மாணவர்கள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். தமிழ்த்தாய் வாழ்த்துடன் விழா தொடங்கியது. வரவேற்பு நடனம், கவிதைகள், குறுநாடகம், நாடகத்தில் காமராசர் இப்போதைய காலகட்டத்தில் எவ்வாறு வாழ்ந்திருப்பார் என்று மாணவர்கள் மிக சிறப்பாக நடித்து காட்டினர். மேலும் தமிழ், ஆங்கிலம் ஆகிய மொழிகளிலும் 3 முதல் 5ஆம் வகுப்பு வரை மாணவர்கள் சொற்பொழிவு ஆற்றி காமராசரின் தொண்டினை நினைவூட்டினர். திருமதி சுஜாதா தமிழ் ஆசிரியர் காமராசரின் தொண்டினை விளக்கி சொற்பொழிவு ஆற்றினார். இதனைத் தொடர்ந்து 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு காமராசரின் குறும்படம் காணொளி மூலம் காண்பித்தது. காமராசரின் எளிமையான வாழ்க்கை, மக்களுக்கு அவர் செய்த தொண்டுகளை மாணவர்கள் அறிந்து கொள்ள இது ஒரு வாய்ப்பாக அமைந்தது. இறுதியாக நாட்டுப்பண்ணுடன் விழா இனிதே நிறைவு பெற்றது. மேலும் காமராசரின் மதிய உணவு திட்டத்தை நினைவுபடுத்தும் வகையில் ஆவடி காமராசர் நகர் நாசரேத் அகாடமி பள்ளி ஒரு குழுவாக குறிஞ்சி மாற்றுத்திறனாளிகள் இல்லம் மற்றும் சண்முகா சேவா இல்லம் ஆகிய இடங்களுக்கு சென்று காலை சிற்றுண்டி, மதிய உணவு அவர்களுக்கு அளித்து அந்நாளை சிறப்பித்தனர். நசரேத் மகளிர் கல்வியியல் கல்லூரியில் தொடங்கப்பட்ட ஈச் ஒன் டீச் ஒன் திட்டம் எமது நாசரேத் பொன்விழா கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக ப்ராஜெக்ட் 50 பிஎட் கல்லூரி சார்பாக நமது ஐநா சபையின் நீடித்த நிலையான வளர்ச்சி இலக்கு 4.6 அடையும் பொருட்டு உதவி பேராசிரியர் முனைவர் CA அவர்களின் பங்களிப்பாக ஈச் ஒன் டீச் ஒன் எனும் தலைப்பில் 10 பயிற்சி ஆசிரியர்களுடன் 5 மாத கால அளவிலான திட்டத்தை இன்று முதல் முன்னெடுத்துள்ளார். இத்திட்டமானது எண்ணம் எழுத்தும் என்ற மைய கருத்தினை கொண்டு நமது கல்வி நிறுவனங்களில் உள்ள தூய்மை பராமரிப்பு பணியாளர்களின் கல்வி அறிவை அவர்களின் வாழ்வியலோடு மேம்படுத்தி அதன் இலக்கை அடைவதே ஆகும். இத்திட்டத்தின் நீட்சியாக மாலை வேளையில் நமது சமுதாயத்தில் உள்ள எண்ணற்ற கடைநிலை ஊழியர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதே ஆகும். தி நாசரேத் அகாடமி பள்ளியின் தமிழாசிரியர்கள் மேற்கொண்ட புத்தாக்க பயிற்சி கடந்த 18/7/2025 அன்று செயின்ட் ஜோசப் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் CBSE மற்றும் பிற வாரிய பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு 2025ஆம் கல்வி ஆண்டிற்கான புத்தாக்க பயிற்சி நடைபெற்றது. இப்பயிற்சியினை திருவள்ளூர் மாவட்டத்தின் கல்வித்துறை அதிகாரி திருமதி தேன்மொழி அவர்களின் தலைமையிலும் பொறுப்பாளர் திரு சலாலுதீன் அவர்களின் தலைமையிலும் நடைபெற்றது. இப்புத்தாக்க பயிற்சிக்கு ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர்கள் மற்றும் தமிழ் ஆசிரியர்கள் கருத்தாளர்களாக வருகை புரிந்திருந்தனர். இந்த முதல்கட்ட புத்தாக்க பயிற்சியில் கற்றலின் நோக்கம், வகுப்பறையில் மாணவர்களை எப்படி கையாள வேண்டும் மற்றும் கற்றலில் குறைபாடுள்ள மாணவர்களை எப்படி கையாள்வது போன்ற நுணுக்கங்கள் அன்று ஆசிரியர்களுக்கு கற்பிக்கப்பட்டது. மாணவர்களை அறிவு, உணர்வு, உளவியல் சார்ந்த நல்ல குடிமக்களாக உருவாக்க வேண்டும் என்று கலந்து கொண்ட அனைத்து ஆசிரியர்களுக்கும் அன்று அறிவுறுத்தப்பட்டது. எம் பள்ளியில் பணிபுரியும் தமிழ் ஆசிரியர்களான திருமதி ஷர்லி குயின் மற்றும் திருமதி தீபா அவர்கள் பயிற்சியில் கலந்து கொண்டு கற்றலின் நுணுக்கங்களை கற்றுக்கொண்ட நிறைவுடன் பள்ளிக்கு திரும்பினர். ஆவடி காமராசர் நகர் நசரேத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் காமர்ஸ் கிளப் மூலம் நடத்தப்பட்ட நிகழ்வு. ஆவடி காமராசர் நகர் நாசரேத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங் தலைமையில் காமர்ஸ் கிளப் மிக சிறப்பாக நடைபெற்றது. திருமதி ஜாஸ்பர் வரவேற்புரை வழங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லாஜிஸ்டிக் எக்ஸிகியூட்டிவ் பிசினஸ் கோச்சாளரான திருவாளர் ஸ்ரீனிவாசன் புருஷோத்தமன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார். மாணவ மாணவியரின் பரதநாட்டியம், நடனம், நாடகம் என்ற விழா நிகழ்வுகள் அனைவரையும் கவர்ந்திழுக்கும் முறையில் அமைந்திருந்தன. சிறப்பு விருந்தினர் வியாபார நுணுக்கங்கள், வணிகவியல் துறையில் நாட்டில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள், மாணவர்களுக்கு எத்தகைய வேலை வாய்ப்புகள் இருக்கின்றன என்பன குறித்து அனைவருக்கும் புரியக்கூடிய முறையில் உரையாற்றியமை மாணவ மாணவியர்களை உற்சாகமான வெள்ளத்தில் ஆழ்த்தியது. கொண்டாட்டமும் குதூகலமும் நிறைந்த இவ்விழாவின் நிறைவாக திருமதி சுகதா நன்றியுரை வழங்க நாட்டுப்பண்ணுடன் விழா நிறைவு பெற்றது. சுற்றுப்புற தூய்மையை முன்னிட்டு பிஎட் கல்லூரியில் தொடங்கப்பட்ட திட்டம் எமது நாசரேத் பொன்விழா கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியான ப்ராஜெக்ட் 50 பிஎட் கல்லூரி சார்பாக நமது ஐநா சபையின் நீடித்த நிலையான வளர்ச்சி இலக்குகள் 3, 5 மற்றும் 6 அடையும் பொருட்டு உதவி பேராசிரியர் முனைவர் CA மற்றும் ஆங்கில மொழி உதவி பேராசிரியர் திருமதி சார்லட் டென்னிசன் அவர்களின் பங்களிப்பாக அமைதியான நீக்கல், அதாவது சைலண்ட் டிஸ்போசஸ் எனும் தலைப்பில் 5 பயிற்சி ஆசிரியர்களுடன் 3 மாத கால அளவிலான திட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். இத்திட்டமானது சுத்தம் சுகாதாரம் என்ற மைய கருத்தினை கொண்டு நமது கல்வி நிறுவனங்களிலும் அருகாமை இல்லங்களிலும் இந்த மின் எரியூட்டிகளை நிறுவி செம்மைப்படுத்தி நமது இலக்கான தாய் மண்ணை காப்பாற்றுவதே ஆகும். இத்திட்டத்தின் நீட்சியாக அரசு பெண்கள் பள்ளிகளிலும் பெண்கள் கல்லூரிகளிலும் பெண்கள் தங்கும் விடுதிகளிலும் தூய்மையான சுற்றுப்புறத்தை உருவாக்கி சுகாதாரத்தை பேணுவதே ஆகும். இவ்வண்ணமாக ப்ராஜெக்ட் 50 வெற்றிகரமாக தொடங்கப்பட்டது.
ஆவடி காமராச நகர் தி நேசரேத் அகாடமி பள்ளியில் நடைபெற்ற கண் பரிசோதனை முகாம். ஆவடி காமராச நகர் தி நேசரேத் அகாடமி பள்ளியில் இலவச கண் பரிசோதனை முகாம் 1 முதல் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு போரா ஐ ஹாஸ்பிட்டல் குழுவினரால் நடத்தப்பட்டது. மேலும் ஆசிரியர்களுக்கும் கண் பரிசோதனை அன்று செய்யப்பட்டது. இக்குழுவினரை பள்ளியின் முதல்வர் திருமதி ஷீலாமங்கலம் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஸ்டெல்லா ஜேம்ஸ் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்தினார். அதனைத் தொடர்ந்து கைபேசியினை மாணவர்கள் பயன்படுத்தக்கூடாது என்றும் கைபேசியினை அதிகம் பயன்படுத்துவதனால் கண்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை குறித்தும் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு உரை அன்று அளிக்கப்பட்டது. தி நேசரேத் அகாடமி பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற கல்ச்சுரல் புரோகிராம். கடந்த வாரம் சுதர்சன வித்யாசிரம் பள்ளியில் இன்டர் ஸ்கூல் கல்ச்சுரல் புரோகிராம் நடைபெற்றது. அப்போட்டிகளில் தி நேசரேத் அகாடமி பள்ளியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். 12ஆம் வகுப்பில் பயிலும் கெவின், கிளிஃப், நிதிஷ் மற்றும் 10ஆம் வகுப்பில் பயிலும் ஜாஸ்லின் போன்றோர் சேனல் சர்ஃபிங் என்ற போட்டியில் கலந்து கொண்டு முதல் பரிசையும், 11ஆம் வகுப்பைச் சேர்ந்த சர்வேஷ் சோலோ டான்ஸில் முதல் பரிசையும், 12ஆம் வகுப்பில் பயிலும் ஏமவர்ஷினி ரேம்ப் வாக்கில் முதல் பரிசையும், யூகேஜியில் பயிலும் ஜெரோம் கிளே மோல்டிங்கில் முதல் பரிசையும் பெற்று எம் பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். மேற்கண்ட மாணவர்கள் அனைவருக்கும் திருச்சி சரவணகுமார் அவர்களால் பதக்கமும் கேடயமும் வழங்கப்பட்டது. இறுதியாக போட்டிகளில் பங்கு பெற்று வெற்றி பெற்ற எம் பள்ளியின் மாணவர்களுக்கு பள்ளியின் முதல்வர் திருமதி ஸ்டெல்லா ஜூலியட் அவர்கள் வாழ்த்துக்களை கூறினார். இத்துடன் இன்றைய செய்திகள் முடிவடைகின்றன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள ட்ரூலி நேசரேத் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஷர்லி அலெக்ஸ். நன்றி, வணக்கம்.